Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஏன் வருது, நெக்கு பக்கம் அதாவது கழுத்து லூஸ் ஏன் வருது, ஆம்ஹோல் ஏன் ஃபிட்டாக வராமல் சுருக்கமாக வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை அந்த வீடியோவில் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கொஸ்டினுக்கு லேட்டானாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த விளக்கங்கள் நான் கொடுப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெய்லரிங் டிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக டிப்ஸுக்கு மட்டுமே நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அது எந்த இடத்துல அந்த தப்பை நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லா வீடியோலையுமே நான் குறிப்பாக நீங்கள் கேட்குறது, ஏன்னா ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 7-8 கொஸ்டின் தான். ஏன்னா அதே தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக எடுங்க. உங்களுக்கு அப்படியும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா புதுசாக சப்ஸ்கிரைபர் வரும்போதும் சரி, புதுசாக வியூவர்ஸ் வரும்போதும் சரி, அதை புதுசாக பார்க்கும்போது பல விஷயங்கள் புரியாது. பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்விகளுக்கு பதிலானாலும் சரி, அது சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லரிங் டிப்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறையா நமக்கு கிடைக்கிது. ஒன்று நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அதை பர்ஃபெக்ஷன் எங்கே வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ, அதாவது ஆன்லைன் கிளாஸ் 7, 8, 9 சொல்லியிருக்கேன். அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 7, 8, 9 நம்ம என்ன ஆன்லைன் கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் பார்த்தீங்கன்னா இதுதான் போட் நெக் அப்படிங்கும்போது க்ளோஸாக தான் இருக்கும். ஷோல்டர் கொஞ்சம் தின்னாக இருக்கும், வைட் நெக்காக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் இது கிராஸ் கட்டிங், இது பிரின்சஸ் கட். அதாவது கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டாக வரணும், கப் ஷேப் பிளெண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுற பிரின்சஸ் கட். இதுக்கு யோக்கு. இதுதான் இது எதனால் நம்ம இந்த பிரின்சஸ் கட் யோக் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா, கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறையா ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது கை மேலே தூக்க பிடிக்க இருந்தாலும் நமக்கு கப் ஷேப் வெளியே இதாகாமல் ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோக் அட்டாச் பண்ணுறோம். பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம க்ளோஸ் நெக்கு, அதாவது வைடாக க்ளோஸ் நெக் போடுறோம் அப்படின்னா, நம்ம நெருக்கமாக க்ளோஸ் நெக் போட்டோம்னா அது ரொம்ப ஏஜ்டாகவும் பழைய ஒரு ஸ்டைலாகவும் நமக்கு தெரியும். நிறையா ஷோரூமில் யூனிஃபார்ம் அந்த மெத்தடில் இருக்கும். அதனால் நம்ம அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டால் நல்லா நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். அதாவது ஷோல்டர் வைடாக, நெக்கு வைடாக தெரியும். நம்ம க்ளோஸ் நெக் அப்படின்னா நம்ம கழுத்தை ஒட்டி இப்படி வரும். அது ரொம்ப நமக்கு ஏஜ்டாகவும் தெரியும். அதே மாதிரி அது போடுறதுக்கு அந்த இப்போ நம்மளுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் மேட்சிங்காகவும் அதனால் அது போட முடியாது. அதனாலவே நம்ம நெக்கு அகலம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் பின்னாடி க்ளோஸாக வேணும், அதில் டிசைன்ஸ் வைக்கணும், பேட்ச் ஒர்க் பண்ணணும், நெட்டு வைக்கணும், ஹோல்ஸ் வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரியான நெக் டிசைன்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேணாலும் டிசைன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதையே நம்ம ப்ராட் பண்ணி இங்கே நெட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம திலகம் மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கோபுரம் மாதிரியெல்லாம் நம்ம இதில் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவுமே பிரின்சஸ் கட் வச்சாலுமே அதில் தின்னா ஒரு யோக் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் 7, 8, 9 அந்த நாட்களில் நம்ம எடுக்க போகிற கிளாஸ். ஃபஸ்ட் நாள் இதனுடைய மெஷர்மெண்ட்ஸும் அதனுடைய கால்குலேஷன்ஸும் பேட்டர்ன் கட்டிங் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிங் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். 3வது நாள் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஒர்க் ஷாப்பு தான். என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த ப்ளவுஸ் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கிளியராக கேட்கலாம். ஒவ்வொரு பார்ட்டாக, ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஷாப் போடும்போது நிறையா பேர் கேட்குறது வேறு ஒரு சஜஷன் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா ஒர்க் ஷாப்புமே வரும், ஒவ்வொன்றா தான் வரும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறனால அதை நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்த
இன்ஃபார்ம் வந்து நம்ம அடுத்து என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸில் வந்து என்னென்ன டவுட்ஸோ அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஃபிட்டிங்காக ஒரு ப்ளவுஸ் தைச்சு போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஓரலாக தெரிஞ்சுக்கிறோம், டவுட்ஸ் கேட்குறோம், யூடியூப் பார்க்குறோம், எல்லா விஷயங்களுமே நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா டைரெக்டாக கேள்வி கேட்டு நம்மளால் பதில் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்குறீங்க. எவ்வளோதான் நம்ம ஒரு வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நேரடியாக உங்ககிட்ட கேட்கும்போது சில சந்தேகங்கள் வந்து சரியாகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த ஷோல்டரில் வந்து எதனால் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போது ஒரு ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு ஆர்ம் ஹோல் நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடம் தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம இங்கே ட்ராப் பண்ணுவோம். இப்போது நீங்கள் நார்மலாக வைக்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த ஷோல்டர், அதாவது ஷோல்டருக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கால்குலேஷன் நிறைய மெத்தடில் நிறைய பேர் சொல்லித்தராங்க. நான் சொல்லி கொடுத்தது 2 டைப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய ஷோல்டர் செஸ்ட் ரவுண்டை 8ஆக பிரித்து +1 ஆட் பண்ணிக்கோங்க. அது ஷோல்டர்னுடைய அளவு. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ஆர்ம் ஹோலை வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் தான், மேலேயோ கீழேயோ ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஷோல்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மல் டீப் வரைக்கும் நான் சொல்கிற கால்குலேஷன் ஓகே. ரொம்ப டீப்பாக போகும்போது நம்ம ஆர்ம் ஹோலினுடைய அளவை சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 0 to 1 அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது கால்குலேஷன். 0 to 2 அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு + 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி தான் நமக்கு கால்குலேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 4 இன்ச்சு வரும்போது 1 இன்ச்சு, 5 இன்ச்சு வரும்போது 1/4 இன்ச்சு, 6 இன்ச்சு வரும்போது 1/2 இன்ச்சு, 7 இன்ச்சு வரும்போது 1/4 இன்ச்சு, 8 இன்ச்சு வரும்போது 2 இன்ச்சு, 9 வரும்போது 2/4, 10 வரும்போது 2.5. இதுதான் நமக்கு ஒரு ஷோல்டர்னுடைய கால்குலேஷன். அதாவது நெக்கில் இருந்து 1 இன்ச்சு நீங்கள் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1/2 ஷோல்டரில் இருந்து 1/4 இன்ச்சு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. 2 இன்ச்சு கொண்டு வரீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்துடுங்க. 3 இன்ச்சு வருதுன்னா 3/4 இன்ச்சு. இப்படி நீங்கள் இப்போ 10 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு வருது. அப்போ உங்கள் ஷோல்டரில் 1/2 ஷோல்டரில் இதை மைனஸ் பண்ணிவிட்டு என்ன வருதோ அது வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஷோல்டர் டீப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் இந்த ஷோல்டர்னுடைய அளவை நீங்கள் கரெக்டாக வைக்காமல் இந்த டீப்புக்கு இவ்வளோ வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே வர்றது எல்லாமே உங்களுக்கு சுருக்கம் தான். இந்த இடம் வர்றது ஃபுல்லாக உங்களுக்கு சுருக்கமாக தான் வரும். அப்போது அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கீழே இறங்கும். இதுக்கு வந்து தின் ஷோல்டர் தான் வரணும். அதே மாதிரி நெக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்து நம்ம இங்கே என்ன அளவு வைக்கிறோம் அப்படின்னா 3 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம 3 இன்ச்சு அல்லது 3.25 இன்ச்சு கொடுத்து ப்ராட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல லைட்டாக நம்ம ஸ்லாண்டிங்கை கட் பண்ணணும். அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. இந்த ஸ்லாண்டிங்கை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலைனாலும் ஷோல்டர் வந்து கழுத்து வந்து லூஸ் ஆகும். அடுத்தது நீங்கள் வைக்கிற இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் இந்த நல்லா டீப்பாக இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்டு 1/4 செஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக ஹூக் போடும்போது டைட்டாக இருக்கணும், கையை விடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அந்த அளவு ஃபிட்டிங்கில் இருந்தால் தான் இந்த நெக்கு வந்து உங்களுக்கு டைட்டாக பிடிக்கும். இல்லாட்டி என்னாகும்னா நீங்கள் ஹூக் போடும்போதே அது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். அதாவது லூஸாக வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம 1/4 செஸ்ட்டு பிரிக்கிறோம். 38 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கும்போது 9.5 இன்ச்சு வருது. இந்த 9.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து இங்கே வந்து நல்லா டீப்பாக இது பண்ணுறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு, ரொம்ப டீப் நெக் வரும்போது 1/2 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ், அதாவது குறைச்சிக்கிறோம். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 9.25 வந்தால் போதும். சரிங்களா? இங்கே வந்து 9.5 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லூஸ் வரும். அது இல்லாமல் நம்ம இங்கே டாட் பிடிப்போம்.
இதெல்லாம் போக இங்கிருந்து இங்கே உங்களுக்கு 9.25 ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தால் தான் டீப் நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நல்லா க்ளோஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன அளவு 9.5 இருக்கா அப்படின்னா அந்த 9.5 கரெக்டாக வரணும். ஆனால் இந்த மாதிரி வரும்போது இந்த இடம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே மேலேயும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுவோம். இந்த இடம் நல்லா ஆம் ஹோல் வந்து டீப் பண்ணிக்குவோம் ஃப்ரண்ட்டு. அப்படி போகும்போது நிறைய உங்களுக்கு லூஸ் கிடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா ஹூக் போடும்போது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வரும். கை அசைக்கும் போதும் அந்த ஷோல்டர் லூஸ் வரும். அடுத்தது உங்களுக்கு இங்கே வைக்க வேண்டிய கப் ஷேப்பை நீங்கள் இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த லூஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே தான் வரும். இதே நெக்குக்கும் வரும், இங்கேயும் ஷோல்டரும் லூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கப் ஷேப்பினுடைய அளவு இங்கேருந்து இங்கே 1/2 கப் ஷேப்பு, இங்கேருந்து இங்கே பாதி, இந்த எட்ஜு தான் பாதி வருமே ஒழிய இங்கே வந்து இது வராது. இது வந்து இந்த ஸ்லாண்டிங் நமக்கு அப்படி பார்த்தா இது வரைக்கும் தான் கப் ஷேப்பு. இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற அளவை விட இங்கே இருக்க அளவு கொஞ்சம் குறைஞ்சிதான் வரும். அப்போ தான் ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக கப்பை ஒட்டி கரெக்டாக வரும். இங்கே வர டாட்டும் அதே மாதிரி தான். இங்கே வர கட்டுமே ரொம்ப இறக்கி கட் பண்ணிட்டீங்கன்னா கப் ஷேப்பு சாகிங்காக தான் இருக்கும். அது வந்து நார்மல் கட் வேணுமா ஸ்ட்ரைட் கட் வேணுமான்னு கேட்டால் சாகிங்காக வேணும்னா ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை நம்ம அதிகப்படுத்துவோம், அது வேற விஷயம். ஆனால் கப் ஷேப்பு மேலே இருக்கும்போது உங்களுக்கு கட்டு கீழே ரொம்ப இறங்கி வந்துச்சுன்னா இங்கே வர லூஸ் வந்து இங்கே மேலே வரைக்கும் வரும். அது ஷோல்டர் ஃபால் ஆகும் நமக்கு வரும். அடுத்தது இந்த கட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு வந்து இப்படி ஷோல்டர் வந்து கிராஸாக போயிடும். அதனால் ரொம்ப அதிகமாகவும் கட் பண்ணக்கூடாது. நம்ம கட் பண்ணுறது அந்த ஷேப் வந்து இப்படி கரெக்டாக ரவுண்டாக நமக்கு இருக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த தின் ஷோல்டராக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போது இங்கேருந்து நீங்கள் கீழே இது ஆம்ஹோல் இங்கே மேலே இருக்குது, இங்கேருந்து இங்கே நீங்கள் மெஷர் பண்ணும்போதும் 9.25 தான் வரணும். இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது அதிகமாக வரும். இங்கேருந்து தான் நம்ம நெக்கு எப்படி பேக் நெக் வந்து டீப்பாக வச்சா இங்கேருந்து மெஷர் பண்ணி 9.5 கரெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே டீப் பண்ணுறோம். அந்த ஃப்ரண்ட் டைட் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இன்னொரு 1/4 இன்ச்சை வந்து குறைக்கிறோம். இது வந்து பொதுவாக டீப் நெக்குக்கு நீங்கள் பண்ணினா போதும். நார்மலாக வர 5.5 6 அந்த மாதிரி வர கழுத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வந்து இங்கே இறக்க தேவையில்லை. என்ன செஸ்ட் ரவுண்டு வருதோ 1/4 அது வச்சிங்கன்னா போதும், நெக்கு வந்து லூஸ் வராது. அடுத்தது ஷோல்டர் சைடு. இப்போ நான் சொன்னது எல்லாமே மேக்ஸிமம் நெக் சைடு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ஷோல்டர்னுடைய அளவை கரெக்டாக வைக்கல அப்படின்னா எக்ஸஸாக வர ஷோல்டர்னுடைய லூஸு ஃப்ரண்ட் சைடும் வரும் பேக் சைடும் வரும். அதனாலேயே ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அதனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நம்ம கரெக்டாக வைக்கிறோமா, கழுத்தினுடைய அகலம் கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டீப் நெக்குக்கு தகுந்த மாதிரி முன்பக்கம் கட் பண்ணுறோம், ஷோல்டர் கிட்ட கட் பண்ணுறோம். எந்த ஒரு கட்டிங்குமே நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த இடம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப இப்படி தூக்கிட்டு வரக்கூடாது. அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ என்ன இங்கே ஆம் ஹோல் சைடு நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆம் ஹோல்னுடைய அளவு இங்கே வருது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வர்றது தான் நமக்கு வந்து ஒரு அடிக்கையினுடைய அளவு. ஸ்லீவ் கட் பண்ணும்போது அடிக்கை எவ்வளோ வைக்கிறோம், அதாவது அடிக்கை அப்படிங்கிறது இங்கேருந்து இங்கே வைக்கிறது. இதில் தான் நம்ம ஆம் ஹோல் கட் பண்ணுவோம். இதுதான் வந்து அடிக்கை அளவு. இந்த அளவும் ஒரே அளவாக வரணும். அதாவது நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நார்மலான கால்குலேஷன் வந்து செஸ்ட் ரவுண்டு 34 வருதுன்னா இதை 10 பிரிக்கும் போது அதாவது 3.5 இன்ச்சு வரும். அதாவது இதை 34 10 பிரிச்சிங்கன்னா 3.4 அந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் 3.5 நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி 3.5 வைக்கும்போது இதுதான் உங்களுடைய அடிக்கையினுடைய அளவு. அந்த அளவை தான் நீங்கள் இங்கே வைக்கணுமே ஒழிய நீங்கள் இதை விட கம்மியாக வச்சிட்டீங்க, இதனுடைய அளவு இந்த அடிக்கையினுடைய அளவை நீங்கள் கம்மியாக வச்சிட்டீங்க, 3.5 வைக்க வேண்டிய இடத்துல ஒரு 3 தான் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் கண்டிப்பாக வரும். ஏன்னா கை அசைக்கும் போது நெக்கினுடைய பிசியும் சேர்ந்து இழுத்துட்டு தான் வரும். அதனால் ஷோல்டர் கரெக்டான இடத்துல ஃபிட் ஆகணும்னா உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை 10 பிரித்து, இந்த பாடி மெஷர்மெண்ட்டில் ஈஸ் அலவன்ஸ் இருக்காது, பாடி மெஷர்மெண்ட்டை 10 பிரித்து அதில் வர்ற ஒரு அளவு தான் இங்கே வைக்கணும். சீம் அலவன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்தி, அதாவது 3.5 + 6 4 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது சதப்பிடிப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு
நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அது வச்சாவே கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்ம ரெடி அளவாக நமக்கு 3 தேவைப்படுது அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு உள்ளே போகிறத அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். அதனால் உங்கள் பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 வச்சு பாருங்கள். சப்போஸ் ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சீம் அலவன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு புரியும். இந்த அளவு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் வராது. கண்டிப்பாக இந்த அளவும் இதுவும் மெயினாக வர்ற ப்ராப்ளம். நெக்கு கிட்ட வர லூஸும் ஆம்ஹோல் கிட்ட வர அந்த இதுவும் வந்து மெயினாக வர ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கிறீங்க, ஆம்ஹோல் ரவுண்டு குறிப்பாக அழகாக நீட்டாக எடுக்கணும். எந்த இடத்துல நமக்கு ஆம்ஹோல் ஃபிட்டிங் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டு வச்சு நீங்கள் அதே அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சு பக்கம் 3/4 இன்ச்சு பக்கம் அதுவே அதில் ஆட் ஆகிக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கிற அளவை நம்ம இப்போ 15 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 7.5 இன்ச்சு கரெக்டாக ஆம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணால் போதும். தள்ளி தையல் போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச்சு பக்கம் அதுவே ஆம்ஹோல் லூஸ் கிடச்சிரும். அதனால் அதையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஆம்ஹோல் வந்து ரொம்ப டீப் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் சுருக்கம் நிறையா வரும். இங்கே முடிய வேண்டிய ஆம்ஹோலை இங்கே வரைக்கும் கீழே இறக்குனீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் உங்களுக்கு லூஸ் வரும். அதனால் ஆம்ஹோல்னுடைய அளவு எப்படி எடுக்கணும், அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும், ஷோல்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இந்த இடம் பாடி மெஷர்மெண்ட் வரும்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இதை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கரெக்டாக நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது தான் அதுக்கு நிறைய ஸ்டெப்பு, நிறைய கால்குலேஷன், நிறைய ட்ராயிங்ஸு இது எல்லாமே தேவைப்படும். நாளாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டாவே நம்ம வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஷோல்டர் வரும், இவங்களுக்கு இவ்வளோ ஆம்ஹோல் வரும், இவங்களுக்கு இது வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் தைக்கும் போதெல்லாம் இவ்வளோ கால்குலேஷன் போட்டெல்லாம் யாருமே தைக்க மாட்டாங்க. அப்போ தைச்ச ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு இறக்கம் 11-12க்கு கீழே போகவே போகாது. 11-12லலாம் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அதுக்கு கீழே ப்ளவுஸ் இறக்கம் போகும்போதும் சரி, கை இறக்கம் அதிகம் போகும்போதும் சரி, நெக்கு இறக்கம் அதிகம் போகும்போதும் சரி. ஏன்னா இப்போ ட்ரெண்டாக வர்றது எல்லாமே இதுதான். ஃபஸ்ட்டு டீப் நெக்கு, அடுத்தது எல்போ ஸ்லீவு, அடுத்தது பிரின்சஸ் கட் எல்லாம் இது வைக்கும்போது பாடி லென்த் அதிகம் வைக்கிறோம். இந்த 3மே அதிகப்படுத்தும் போது தான் சின்ன சின்ன ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்றொன்னா ஒவ்வொரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அது வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல துணியை கட் பண்ணுறோன்னா அந்த துணி ஒரு விரிவு கொடுக்கும். அப்போ அந்த விரிவுக்கான இடத்தை நம்ம வந்து குறைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம இந்த இடத்துல ஒரு கட் மட்டும்தானே போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னம்னாவே அந்த லூஸ் வேறு இடத்துல எங்கேயாவது போய் ஒரு ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம செஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்க அப்படிங்கும்போது இப்படி ரவுண்ட் நெக் வைக்கிறோம். இப்படி வரும்போது இங்கே வர்ற செஸ்ட் ரவுண்ட் வேறையாக இருக்கும், இங்கேருந்து வர்ற செஸ்ட் ரவுண்ட் வேறையாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து பாடி ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் செஸ்ட் ரவுண்ட் வச்சுட்டேன், ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நெக்கு மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். நெக்கு என்ன ஒரு 10-10.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னு தைச்சிட்டு நீங்கள் போட்டீங்க, கிராஸ் செக் பண்ணலை, எல்லாமே அதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ எல்லாமே நான் அப்ளை பண்ணி நான் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணேன், நீட்டாக தான் ஃபினிஷிங் பண்ணினேன் அப்படின்னாலும் ஷோல்டர் நிற்காது, கழண்டுட்டு போயிடும். அதனால் அதையும் நம்ம ஃபஸ்ட்டு கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி தின் ஷோல்டர் நம்ம போடுறோம். இப்போ நார்மலான ஷோல்டர் இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தின் ஷோல்டராக போடுறோம் அப்படின்னா நெக்கினோட அகலம் நான் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ இங்கேருந்து இங்கே எனக்கு 2.5 இன்ச்சு தான் வரும். இப்போ 1.25 இன்ச்சுக்கு ஒரு தின் ஷோல்டர் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் போடணும். நம்ம இங்கே இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இப்படி வந்து மார்க் பண்ணக்கூடாது. இங்கே என்ன அளவு இருக்கோ இங்கே என்ன அளவு இருக்கோ இதுக்கு நடுவில் இப்படி கிராஸாக தான் நம்ம ஆம்ஹோல் இங்கேருந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இப்படி தான் போடணுமே ஒழிய இப்படி கொண்டு வந்து இப்படி போடக்கூடாது. அப்படி போடும்போது பின்னாடி இழுத்துட்டு பிடிக்கும். பேக் சைடு ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு பிடிக்கும். அதனால் இங்கே வந்து கிராஸ் ஆம்ஹோல் போட்டு தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸு இது எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த டிப்ஸ் தான் இதெல்லாமே. இந்த டிராயிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இந்த நெக்கினுடைய கால்குலேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வர்றது, ஆம்ஹோல் கிட்ட
ஸ்லீவ் சைடு சுருக்கம் வர்றது, அதே மாதிரி பேக் சைடில் பாடி சைடு சுருக்கம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வர ப்ராப்ளத்தையும் நம்ம தவிர்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே ப்ளவுஸில் நான் பண்ணிடுவேனா அப்படின்னா முடியாது. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதோ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சு போடும்போது ஒவ்வொன்றா நீங்கள் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது மைண்ட் செட் ஆயிரும். இவங்களுக்கு எப்படி தைச்சா கரெக்டாக வரும், என்ன இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். டீப் நெக்குக்கு என்ன ஃபார்முலா, க்ளோஸ் நெக்குக்கு என்ன ஃபார்முலா, நார்மல் நெக்குக்கு என்ன ஃபார்முலா, இதை எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சில சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள், ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் மெத்தட், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.